வயது என்ன செய்யும்? அது ஒரு கணக்கு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அந்த வயதாகிவிட்டது எண்ணமே மிகப்பெரிய நோய். ஐ ஆம் 50 இயர்ஸ் ஓல்டு என்று சொல்வதை விட ஐ ஆம் 50 இயர்ஸ் யங் என்று சொல்லி பாருங்கள், ஒரு உத்வேகம் வரும். ஒரு நண்பர் மதுரையில் பார்த்தேன். ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவர் இருந்தார், என்னோட வயதில் மூத்தவர். அவங்க ஒரு சின்ன வேலை எனக்கு அவரே முடிச்சு கொடுத்தாரு. காரில் வந்திருக்கீங்க கேட்டால், ஆமாம் நானும் வருமா ஊருக்குனாரு, வாங்க என்ன ஏற்றிக்கிட்டேன். வர்ற வழியில் பேசிகிட்டே வந்தார். என்னோட 10 வயது மூத்தவர். திருமங்கலம் வந்தவொடனே இங்கே நிப்பாட்டுங்க சார் இறங்குறேன்னாரு. ஏன் ஊருக்கு வரலையான்னு கேட்டேன். எனக்கு இங்கே ஒரு அலுவலகம் இருக்கிறது, அதை முடிச்சுட்டு வரேன்னாரு. சார் இன்னும் உழைச்சிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் சார், நிறுத்தவே மாட்டேன் சார் அப்படின்னாரு. இறங்கி இந்த சாலையை அவர் கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன், கொஞ்சம் லேசாக சாச்சு நடந்தார். என்னன்னு பார்த்தேன், லேசாக பேண்ட் அவராக தூக்கிட்டு போகிறாரு. இடது காலில் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்கு. வேகமாக ஓடி வாங்க சார், காலில் என்ன அப்படின்னு கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னால் ட்ரெயினில் இறங்கி வந்தேன், பைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பையன் குறுக்க விட்டுட்டான், கீழே விழுந்துட்டேன். அந்த காலில் ஃப்ராக்சர்னார். டாக்டர் 3 மாதம் ஓய்வு விடுங்கன்னாரு. சார் டாக்டர் 3 மாதம் நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் மதுரை கலைகிறீங்களே ட்ரெயினில் அப்படின்னு. இல்லை சார், டாக்டர் 3 மாதம் சொல்லுவான், நான் வீட்டில் படுத்தா படுத்துருவேன் சார். அப்படியே இயங்குற வரைக்கும் தான் சார் வாழ்க்கை, உடம்பு ஓடுற வரைக்கும் தான் மிஷினு. அது லேசாக கிரீஸை போட்டாச்சு, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ நான் மதுரைக்கு செல்வதையும் வருவதையும் நிறுத்தி விடுகிறானோ அப்போ வாழ்க்கை நின்று போயிடும். ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் கடைசி வரைக்கும் என்று சொல்லி போயிட்டார் ஒரு பாட்டுக்கு கிராஸ் பண்ணிவிட்டு. எனக்கு அப்படியே சங்கடமாக அதான் இருந்தது. அதாவது அவருடைய தன்னம்பிக்கையை பாருங்கள். கடைசி வரைக்கும் 3 மாதம் ஓய்வு எடுக்க சொன்னால் கூட எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் போன பிறகு அவரை வியந்து பார்த்தேன். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், தன்னம்பிக்கை. வயசுலாம் ஒன்றும் ஆகலை, காலில் அடிபட்டா என்ன, எனக்கு தைரியம் இருக்கிறது. இந்த நம்பிக்கை மட்டும் அடிமனத்தில் இருக்குமானால் எத்தனை வயது எனக்கு தெரிஞ்சு 2-3 நான் 125 வருஷம் இருப்பேன்னு சொல்கிற ஆள் இருக்காங்க. இல்லை நாளைக்கே போயிடுவேன்னு சொல்கிறவனும் இருக்கான். எனக்குலாம் வயசாகி போச்சு, உடம்பே நல்லா இல்லை, எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியலையே என்று புலம்புறவன் இருக்கான். 90 வயசில் போய் ஒரு பாட்டி செல்ஃபோனுக்கு வாழ்நாள் முழுதும் சார்ஜ் பண்ணுங்கன்னு வாங்கிட்டு வந்துச்சு பாருங்களேன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் நம்பிக்கை. இப்போ வயது என்பது என்னது? ஒரு கேண்டில் ஏற ஏற ஒரு வயசு கூட்டிக்கிட்டே போகும், கழிச்சிக்கிட்டே போக வேண்டியதான். ஆனால் அதை அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு நம்பிக்கை ஆரம்பமே இப்போதான்னு நினைப்போம். இதில் 60 என்ன 20 என்னடா சிரிப்போம். 6 மாத குழந்தையை போல் சிரிப்போம். சிரிப்பதற்கு பல்லு எதுக்குடான்னு. சின்ன பிள்ளையும் சிரிக்கும், பல்லு இல்லை. வயசானவும் பல்லு இல்லை, சிரிப்போம் என்று விசு ஒரு படத்தில் அப்படி ஆடி காட்டுவார் ஒரு முதியோர் இல்லத்தில் போய். ஆகையால் இந்த வயது என்ன செய்ய போகுது? 60 வயதுக்கு பிறகு தான் மாணிக்க விநாயகங்கிற பாடகர் சினிமா உலகத்தில் அறிமுகமாகி ஜெயித்தார். வடுவூர் ராமையா பிள்ளையோட கடைசி மகன், மிகச்சிறந்த ஃபேமிலி. அவர் முதல் பாட்டு பாடும்போதே 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 80 வயசுக்கு பிறகு வாலி சாதிச்சார். 50 வயசுலேயே கண்ணதாசன் சாதிச்சு முடித்தார். ஆக சாதிப்பதற்கு வயது ஒரு பெரிய தடையா